வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம திவ்யாவை கூட்டிக்கிட்டு கொடைக்கானலுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறாங்க. அப்போ நம்ம மகாவை அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே காரில் உள்ள பிரேக் ஒயரை கட் பண்ணி வச்சுறாங்க நம்ம கவிதா. இந்த விஷயம் தெரியாமல் நம்ம திருவும் திவ்யாவை சேர்ந்துக்கிட்டு காரை வேகமாக ஓட்டுறாங்க. இந்த சைடு பின்னாடி இருக்க நம்ம மகாவுக்கு அப்படியே வயிறு பற்றி எரியுது. இது ஏதோ தப்பாக இருக்குது, என்னதோ நடக்க இருக்க போகுது அப்படின்னு கடவுளே நல்லூரமா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடியலை. ஒரு லாரி அப்படியே நம்ம திருக்காரை மோதிடுது. திருவுக்கு அடிபடுது. ஆனால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்போ தான் நம்ம மகாவுக்கு பொறி தட்டுது. அன்னைக்கு நைட்டு கார் பக்கத்தில் ஏதோ சவுண்டு, ஸ்க்ரூட்டர் எல்லாம் விழுந்த சவுண்டு கேட்டு நான் போய் பார்த்தேன். அப்போ அங்கே இல்லை. அப்போ இது கவிதாவின் வேலை தான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. காரு பிரேக் ஒயர் கட் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு பின்னணியில் இருக்குது கவிதா தான் அப்படின்னு நம்ம மகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பிடிச்சி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம்தான் அழகாட்டு பார்த்தோன்னா கொடைக்கானலுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் நடத்த நம்ம மகாவையும் கூட்டிக்கிட்டு திவ்யாவும் திருவும் காரில் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திவ்யாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். கொடைக்கானலுக்கு இப்படி ஒரு டூர் வாங்க கூட நான் வருவேன்னு நினைக்கல. அதுவும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, இது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த சைடு நம்ம மகாவும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு திரு வேகமாக போக நேரம் திவ்யா சூப்பர், எனக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல திருவும் வேகத்தை கூட்டிக்கிட்டு காரில் போகிறாங்க. அதுவே ஆப்பாட்டு அமைஞ்சிருது. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டே திரு கொடைக்கானலுக்கு போகிறது தான், யாரும் உயிரோட்டி வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கவிதாவின் திட்டங்க. கவிதா நைட்டோடு நைட்டாக அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது தெரியாமல் ஸ்பீடில் போகிற நம்ம திருவுக்கு ஆபத்து இருக்குது. மகாவின் உள்ளுணர்வு எச்சரிச்சுட்டு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, நல்லுரமா நீதாமா காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல மனசார நல்லூரமாவை வேண்டுறாங்க. ஒரு செகண்டில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு லாரியோட சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் உயிருக்கு ஆபத்து இல்லாட்டாலும் நம்ம திருவுக்கு கொஞ்சம் அடிப்படுது. இதை பார்த்த உடனே மகா கலங்குறாங்க. நம்ம திவ்யாவும் துடிச்சு போகிறாங்க. என்ன திரு, நம்ம சந்தோஷமாக வந்த இடத்துல இப்படி ஒன்று ஆயிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம திருவுக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி கம்பெனியில் நின்றுனா நெருப்பு பற்றிட்டு எரிந்து இப்போ ஆக்சிடென்ட் நடக்குது. சகுனமே சரியில்லை. எல்லாமே தொட்டதெல்லாம் இப்படி பிரச்சனையாக தானே முடியுது. இப்போ என்ன பண்ண, எதுக்காக இப்படியெல்லாம் வருது? ஒருவேளை இந்த சகுனம் திவ்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு வருவா, என்னன்னு புரியலையே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மகா யோசித்திருக்காங்க, எப்படி இந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் வரும், அப்படி வர வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு கம்பெனியில் ஃபைலெல்லாம் தீ போட்டு கவிதா எரிக்க வச்சாங்களா அவங்க கள்ள புருஷனை வச்சு. இதே மாதிரி இந்த காரில் எதையும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? அடடா, அன்னைக்கு நைட்டு காரில் அந்த ஸ்க்ரூ எல்லாம் கலந்து சவுண்டு கீழே விழுந்து கேட்டு நான் பார்த்தப்போ ஒன்றும் இல்லை. அப்போ இது கவிதாவின் கள்ள புருஷனுக்கு வேலை தான் அப்படின்னு உள்ள விஷயத்தை நம்ம மகா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடடா, இப்போ என்ன பண்ண, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனால் நிச்சயமாக இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம திருவையும் திவ்யாவையும் கூட்டிக்கிட்டு இதெல்லாம் எப்படி நீ எனக்கு தெரியும், என்ன மகா சொல்லுற, எந்த காரு ஆக்சிடென்ட் ஆகுனது உனக்கு எப்படி தெரியும், இது தானாக நடக்கலை அப்படின்னா எப்படி நடந்துச்சு? அது காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணியிருக்கு. யார் கட் பண்ணா? உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஆமாம், சந்தேகமாக இருக்குது. அப்போனா அது யார்? அதுதான் நம்ம வீட்டிலே இருக்காங்களே அந்த கவிதா தான். கவிதை என்னோட அத்தையே சொல்ல, அவங்கள எப்படி நீ மகா சந்தேகப்பட முடியும்? ஆமாம்,
அந்த ஃபைலையும் வந்து அவங்க வந்து வேணும்னு தான் தீ வச்சு எரிச்சாங்க. ஏன்னா அதில் அவங்க வந்து அந்த தில்லுமுல்லில் அவங்களும் வந்து சேர்ந்துருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சிருவோன்னு எண்ணத்தில் தான் அவங்க வந்து அந்த ஃபைலை எரிச்சாங்க. இப்போ அடுத்ததாக உங்கள் உயிருக்கு ஆபத்து வர வைக்கணும், நீங்கள் இருந்தால் நோண்டி நொங்கு எடுத்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்கன்னா இப்படி ஒரு வேலையை வந்து கவிதா பண்ணியிருக்காங்க. என் அத்தை இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்களா அப்படின்னு வந்து நம்ம வந்து நொந்துக்கிட்டாங்க. திவ்யாவுக்கு என் சித்தி எங்கள் அம்மா இவங்களெல்லாம் கண்டாலே எனக்கு ஆகாது, இவங்க எல்லாம் வந்து தப்பு பண்ணவங்க தான். நீ தான் வந்து இவங்களெல்லாம் நல்ல ரேஞ்சுக்கு வச்சுட்டு நிற்கிற. ஆனால் எங்கள் அம்மாவும் சரி எங்கள் கவிதா சித்தியும் சரி 2 பேருமே வந்து சேம் ஈக்குவல் தான். அவங்க காவேரி அத்தை மட்டும் இதில் தப்பி தவறி நல்லவங்களாக இருக்காங்க. இவங்க 2 பேருமே மோசம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யா வந்து சீல் குத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவிதா தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சு மகா சொல்லுற கன்ஃபார்ம் மட்டும் ஆயிடுச்சு இந்த நான் விட போகிறதில்லை இந்த கவிதாவை அப்படின்னு வந்து கோபத்தில் வந்து நம்ம திவ்யா வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா இதுக்கு மேலே மறைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க கள்ளப்புருஷனை சேர்ந்து வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ காரில் பிரேக் ஒயரை வர கட் பண்ணியிருக்காங்க. அவங்கள கையுங்களவுமா 2 பேர்த்துக்கு தொடர்பையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க நம்ம மகா. வணக்கம்.